இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மணக்க ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவியும் தேங்காய் பால் ஃப்ரைட் ரைஸும் தாங்க செய்ய போகிறேன். முதல்ல சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கை உரிச்ச பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 4-5 பச்சை மிளகா, ஒரு 10 முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாத்திரத்தை காய வச்சு தாளிப்புக்கு மசாலாவாக ஸ்டாரு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் அதில் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இது கூடவே கருவேப்பிலையும் பொரிச்சுக்கிட்டேன். நறுக்கி வச்சுருக்கிற 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி அதில் சேர்த்துட்டு இதை வதங்குறதுக்கு சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கிட்டு தக்காளி வெங்காயம் வதங்கி முடிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது வதங்குறதுக்குள்ளாரவே சைடில் சிக்கனை நல்லா அலசி எடுத்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். சிக்கனையும் அதோட சேர்த்து ஒரு வதக்கிட்டு அதுக்கு தேவையான 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்புத்தூள் இதையும் சேர்த்து மிக்ஸி அரைச்சி கழுவுன தண்ணி அதில் ஊற்றிக்கிட்டேன். இது சிம்மில் வச்சு அடிப்பிடிக்காத அளவுக்கு ஹீட்டாக வர வரைக்கும் வேக வச்சுக்கிட்டேன். சைடில் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு நத்து தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் அரிசிங்கிறதால இதுக்கு 5 டம்ளர் தேங்காய் பாலை நான் எடுத்துக்கிட்டேன். இதுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு இது கொதிக்கிறதுக்குள்ளாரவே இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுத அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சட்டியை காய வச்சு அதில் 2 கரண்டி நெய்யை விட்டு நெய் காய்ஞ்சதும் பச்சை மிளகா, அரைச்சி வச்சுருக்கிற விழுத கருகாத அளவுக்கு லைட்டாக பச்சை வடை போனால் போதும். வதக்கிட்டு அதை சாதத்தோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போது சிக்கன் கிரேவி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுத்து, ஃப்ரைட் ரைஸ் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுத்து, 2 சூப்பராக இன்றைக்கி ரெடி ஆகிடுது. ஃபைனலாக 2த்துலேயுமே மல்லித்தழையை தூவிட்டு ஒரு கிண்டு இறக்கிட்டு சாப்பிட்லாம். இதுதான் தேங்காய் பால் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் கிரேவியும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.